கர்நாடகத்தின் வீர மண்ணில் 1778ஆம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அவள் சாதாரண பெண்ணல்ல, வரலாறு எழுதப் பிறந்தவள். அவள்தான் கிட்டூர் ராணி சென்னம்மா. சிறு வயதிலேயே குதிரை சவாரி, வாழ்வீச்சு, வில்வித்தை அனைத்திலும் தேர்ச்சி பெற்றாள். பயம் என்ற சொல்லை அவள் அறியவில்லை. அவள் கண்களில் இருந்தது தீப்பொறி, இதயத்தில் இருந்தது தாய்நாட்டின் மீது அளவற்ற பாசம். காலம் நகர்ந்தது. அவள் கிட்டூர் அரசரான மல்ல சர்ஜாவை திருமணம் செய்து கொண்டு அரசியாக உயர்ந்தாள். அரண்மனையில் வாழ்ந்தாலும் மக்களின் துயரை உணரும் இதயம் கொண்டவள். பஞ்சம் வந்தால் உணவு பகிர்ந்தாள், அநியாயம் நடந்தால் நீதியை வழங்கினாள். அவள் ஒரு அரசி மட்டுமல்ல, மக்களின் தாய். ஆனால் விதி அமைதியாக இருந்ததில்லை. அரசர் மறைந்தார். அவளின் ஒரே மகனும் உயிரிழந்தான். ஒரு தாயின் மனம் உடைந்தது. ஆனால் ஒரு அரசியின் மனம் தளரவில்லை. அவள் ஒரு சிறுவனை தத்தெடுத்து, இவன்தான் கிட்டூரின் வாரிசு என்று அறிவித்தாள். அந்த நேரத்தில் இந்தியாவில் ஆட்சி செய்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த முடிவை ஏற்க மறுத்தது. வாரிசு ஏற்க முடியாது, கிட்டூர் எங்களுடையது என்று ஆணவமாக அறிவித்தனர். ஆனால் அவர்கள் அறியவில்லை, கிட்டூரில் ஒரு பெண் இருந்தாள். அவள் ஒரு ராணி மட்டுமில்லை, அவள் ஒரு புரட்சி. 1824 போரின் மேகம் கிட்டூர் கோட்டையை சூழ்ந்தது. கிட்டூர் ஃபோர்ட் சுவர்களின் மீது போர்க்கொடிகள் பறந்தன. பிரிட்டிஷ் அதிகாரி செயின்ட் ஜான் தாக்கரே படைகளை முன்னின்று நடத்தினார். ஆனால் கிட்டூரின் மண்ணில் அந்த நாள் ஒரு பெண் வாள் பிடித்து குதிரை ஏறினாள். என் நாட்டை காப்பது என் கடமை என்று முழங்கினாள். வாள்கள் மோதின, பீரங்கிகள் முழங்கின, படைகள் மோதின. ஆனால் கிட்டூரின் ராணி பின்வாங்கவில்லை. அவள் போரின் முன்னணியில் நின்றாள். அவள் வீரத்தை பார்த்து பிரிட்டிஷ் படைகள் அதிர்ந்தன. தாக்கரே போரில் வீழ்ந்தான். கிட்டூர் முதல் வெற்றியை பெற்றது. ஆனால் எதிரி அமைதியாக இருந்ததில்லை. உள்ள துரோகம் கிட்டூரை துரத்தியது. பிரிட்டிஷ் படைகள் மீண்டும் திரண்டன. மீண்டும் போர், மீண்டும் இரத்தம், மீண்டும் தியாகம். இறுதியில் ராணி கைது செய்யப்பட்டாள். ஆனால் அவள் தலை குனியவில்லை. சங்கிலிகள் அவள் கைகளை கட்டின. ஆனால் அவள் மனதை கட்ட முடியவில்லை. அவளை பைல்ஹொங்கல் ஃபோர்ட் சிறையில் அடைத்தனர். இருண்ட சிறை அறையில் கூட அவள் நம்பிக்கை ஒளியை அணைக்கவில்லை. நான் விழுந்தாலும் இந்த மண் மீண்டும் எழும் என்று அவள் நம்பினாள். 1829ஆம் ஆண்டு அவள் உயிர் பிரிந்தது. ஆனால் ஒரு உண்மை வாழ்ந்தது. 1857 சிப்பாய் கலகத்திற்கு முன்பே பிரிட்டிஷை எதிர்த்து எழுந்த முதல் பெண் வீராங்கனை. அவள்தான் கிட்டூர் ராணி சென்னம்மா. இன்று கர்நாடகத்தின் மண்ணில் அவளின் சிலை சூரியனை நோக்கி நிற்கிறது. அவள் கதை பள்ளிகளில் ஒலிக்கிறது. அவள் பெயர் வீரத்தின் அடையாளம். அவள் ஒரு ராணி அல்ல, அவள் ஒரு தீப்பொறி. அவள் ஒரு புரட்சி. அவள் இந்திய பெண்களின் துணிச்சலின் முதல் முழக்கம். வீரம் பாலினம் பார்க்காது, சுதந்திரம் தியாகம் கேட்கும். இது கிட்டூர் ராணி சென்னம்மாவின் கதை. வரலாறு மறக்க முடியாத ஒரு வீரத்தின் கதை.